திருவிழாவிற்கு வருகை தந்த அனைவரையும் விழா கமிட்டி சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். இங்கே கபடி போட்டி சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒரு பக்கம் முரட்டுக்காலை அணி, ஒரு பக்கம் பாயுமொழி அணி. யார் வெற்றி பெற போகிறார்கள் என்பதை நாம் ஆவலுடன் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். முரட்டுக்காலை அணியிலிருந்து சிங்கம் பொன்னுமணி களம் இறங்குகிறார். என்னை ஒரு பையில உள்ள போகல இல்ல ரெடியாரு. நான் உள்ள போய் ஒருத்தரை அவுட் பண்ணிட்டு வாரு. அப்புறம் மாமனுடைய திறமையா பாரு. நம்மள இல்ல டேய் மத உண்ட யானை உள்ள வருதுடா. பயவலையில மிதிவட்டு செத்து போயிடாதீங்க. இந்த வாரு கபடி 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 பாரு கபடி கபடி அம்மா கபடி 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 சிதம்பரத்து சாமிக்கொரு வணக்கம். அந்த சோழர் குல பரம்பரைக்கும் வணக்கம். வாளெடுத்து வீசும் வீர பரம்பரையில் வந்த உங்களுக்கு வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். ஏமானே பொன்மானே சிங்கம் எங்கிட்ட அடி நீ மோதாதே. அடிமாம எங்கிட்ட மோதா உங்கிட்ட தெம்பு போதாதே. சிங்கத்தை சேலையில சிற பிடிக்க வந்திருக்கேன். சொடுகுடு ஆட்டத்தானா கூத்துல ஜெயிச்சிருக்கேன். மயிலாட்டம் பார்த்திருக்கேன், ஒயிலாட்டம் பார்த்திருக்கேன், கரகாட்டம் பார்த்திருக்கேன். இதுவரை நான் நீ குத்தாட்டம் போட்டுக்கிட்டு கூத்தாட்டம் போடுகையில் எதுத்தாட்டம் போட இப்ப கூட வரேன்னா. ஏமானே பொன்மானே சிங்கம் எங்கிட்ட, ஏமானே பொன்மானே சிங்கம் எங்கிட்ட அடி நீ மோதாதே. அடிமாம எங்கிட்ட மோத உங்கிட்ட தெம்பு போகாதே. எந்த ஊரு பொண்ணு இந்த ஊரில் வந்து யாருக்கிட்ட வந்து என்ன பேசுற? எல்லா ஊரும் எனக்கு சொந்த ஊரு தாண்டா. எதுக்காக இப்போ அடி போடுற? போட்டி என்றாலே பாம்பாக சிறுவேன். பெண்ணே இப்போது உன்ன நான் வெல்லுவேன். போடா போ, உன்ன போல பல பேரை பார்த்தவன். வெற்றி கோப்பையில் தான் காப்பி நான் கேட்டவோ. சிக்கு சிக்கு சியாங்கோ சக்கு சக்கு செய்யாங்கோ. என்ன வெல்ல இங்க தான் யாரு இருக்கா கேளுங்க. அடடா புளிய கிளிதா வெள்ளும் கதரா உண்டோ. போ 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 போடி.
எம்மானே பொன்மானே சிங்கம் எங்கிட்ட அடி நீ மோதாது அடி மாமா எங்கிட்ட மோத உங்கிட்ட தெம்பு போதாது திமுருள்ள பொண்ணு கொழுப்புள்ள பொண்ணு ரெண்டும் சேர்ந்து உன்ன பாக்குறேன் எதிரில்ல நின்னு என்ன நீயும் வென்னு ஜெயிச்சிட்டு போடான்னு ஒன்ன கேக்குறேன் மூச்சு புடிச்சு தான் கோட்டை நான் தீண்டுவேன் கபடி ஆட்டத்தில் கூத்துக்கள் பண்ணுவேன் போடா உன் ஆட்டம் எல்லாம் நான் வெல்லுவேன் என்ன நீ வென்ற உன் பேரை சொல்லுவேன் சிக்கு சிக்கு சியாங்கோ சக்கு சக்கு சையாங்கோ என்ன வெல்ல இங்க தான் யாரு இருக்கா கேளுங்க அடடா புலிய கிளிதா வெள்ளும் கதரா உண்டோ போ 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 போடி எம்மானே பொன்மானே சிங்கம் எங்கிட்ட எம்மானே பொன்மானே சிங்கம் எங்கிட்ட அடி நீ மோதாது அடி மாமா எங்கிட்ட மோத உங்கிட்ட தெம்பு போதாது ஏண்டா மாப்பிள்ள மலையில பத்துமா நனைஞ்சிருப்பாளோ விடுமாமா அத பாவாட பாத்துக்கோ அதுவும் சரிதே என்ன மாப்பிள்ள நம்ம ஊருக்கு போய் பஸ் போகுறா அறிவு இருக்கடா உனக்கு? நீ கெட்டு போனது இல்லாம அவனையும் சேர்த்து கெடுக்கிற. 7 கழுத வயசாகுது உனக்கு. கபடி விளையாடுறானுங்க கபடி. இதுல கப்பு வேற. பாரு, நீ உருப்பட போறதில்ல, அவனையும் உருப்பட வைக்க போறதில்ல. இவ்வளவு அடி அடிச்சிருக்க, குத்து கல்லு மாதிரி நிக்கிறிய. உரைக்கலையா அவனுக்கு? குத்துன பாரு, பாடுவார் ஆஸ்கோல். அழுகாதடா, தைரியப்படுறா, தைரியப்படுறா. யாருக்கு பொறுப்பு இல்ல? ஆவுனா பெல்ட் அடிச்சுட்டு கீழே போட்டுறது. அப்புறம் நாங்க தப்பு பண்ணிட்டு வரும்போது பெல்ட்டை காணா அதை காணாம்னு தேட வேண்டியது. இதே பொழப்பா போச்சு மச்சானுக்கு. பொறுப்பு இல்லையா? மாப்ள, ஏய் மாப்ள, மாப்ள வந்து சாப்பிடுறா. வாங்குவோமா? என்னடா மாப்ள? என்னவாமா, இன்னைக்கு அடி ரொம்ப ஜாஸ்தியோ? இல்லடா மாப்ள, வார வழியில குளத்துல குளிச்சோம்ல, கலண்டு கடிச்சு பிடிச்சு சொரியலாம்னு நினைச்சேன்.
ஒப்ப அடிக்கிறதுன்னு பேர்ல நல்லா சொரிஞ்சு விட்டேன். இப்ப எதமா இருக்கு. என்னடா தம்பி நீ வர வர மாமா வாடா போடான்னு பேசுற? மச்சானுக்கு மதியாரி கொடுத்துட்டானு விடுவியா? என்ன மாப்பிள்ள உனக்கு அடி ஓவரோ? அத விடு மாமா, இத பாரு மாப்பிள்ள. மீன் குழம்பாடா? எங்க அக்காவுடைய கைப்பக்குவம் அப்படி இல்லடா இருக்கு. அக்கா என்ன பண்ற? சாப்பாடு போடுறேன்டா. நான் என்ன சாப்பாட்டுறாமனா? இங்க குடு. என்னடா இப்ப சொத்த போடு. அக்கா என்னடா? அண்ணன் விட்டுக்கிட்டு எடுக்கா குடு. இரு இரு. போதுமாடா? போதும்க்கா போதும்க்கா, இதுவே அதிகம். என்ன வேலைக்கு சாப்பிட வேண்டியதானே? என்ன மிச்சம் இருக்கீங்க சாப்பிட. என்ன ஆச்சு? உள்ள குத்தி முடிச்சுக்கா. செருப்பு பாட்டுக்க வேண்டியதானா? அடியே கிளம்பி இன்னமா அந்த மாவட்டத்துக்குள்ள தெரியுற? எங்க அக்கால அந்த வீட்டுக்கு கொடுக்கும் போது என்னைய சீதன கனியா கொடுத்துருக்காங்க. என்கிட்ட உன் திமுறை காட்டாத, எதா இருந்தாலும் எங்க அக்காட்ட காட்டு. என்கிட்ட உன் திமுறை காட்டாதடா. அத்தா சேதுமணி பேரனுக்கு தேளு கொட்டிச்சா என்ன எதுன்னு போய் வைத்தியம் பார்த்தாயா? பாக்குறமா, சும்மா இருண்டா. சரிக்கா. டேய் என்னடா இது? நீனா நல்லா தின்னு. என் வீட்டு சொத்த தின்னாளிக்கிறக்கே வந்துக்கா. எங்க வீட்டுக்கார ஊருக்கெல்லாம் சாவு வருது, இந்த கிழவிக்கு ஒரு சாவு வர மாட்டேங்குதே. என்னடா மூக்க பிடிக்க தின்னுட்டு ஏப்பம் வர விடுறியா? 2 பேரும் தின்னுட்டு ஊரை தானே சுத்துறீங்க. இன்னைக்காவது உருப்படியா ஒரு காரியம் செய்யுங்க. ராத்திரி பூரா கண்ணு முழிச்சு எள்ளு கொள்ளைக்கு தண்ணி பாய்ச்சுங்க. சரியா? இதையாவது உருப்படியா செய்யுங்க. போங்க. என்ன நீங்க வச்சிருப்பீல பெரிய சார்ஜ் லைட்? எதுக்கு? இருட்டுக்குள்ள போறோம், பூச்சி வெட்ட கடிச்சு போடும். உன்னை கடிச்சா அதுதான்டா செத்து போகும். விஷம் விஷம். போடா. ஓ மாமா, தேண்டக்கார பயலுவ. பாத்தியா மாப்பிள்ள, ஒரு அண்டா வானல உருட்டிக்கிட்டு வருது. ஆமா மாமா. என்ன ஒரு யானை பூனையை உருட்டிக்கிட்டு வருது? அவர் ஒண்ணு பூனை இல்ல, என் புருஷன். நல்லா பாத்துக்கிறாரா? நல்லாவே பாத்துக்கிற மட்டும்தே முடியும். இந்த வெட்டி பேண்ட் என்னடி பேச்சே? வண்டி ஏறி வரட்டா பத்துமா? அது சும்மா அட நம்மால ஐயோ அக்கா விழுந்துச்சு, ஓடிடலாம். டேய் விட்டுட்டு போகாதீங்கடா. ஓடி வந்துருங்கடா. என்ன மாப்பிள்ள இங்க சத்தா? நல்ல வாம்ப புடிச்சிட்டியோ? ஆவணி சிக்கிடுச்சு மாமா. சிக்கு சிக்கு. எது பாம்பு நீளமா இருக்கா? சொல்லத்தி தட்டுறா. பார்த்துக்கிட்டு தான் மாமா இருக்கேன். பாப்பா பாப்பா பாத்துடா, பதமா புடி, பல்லு பற்ற போது. பார்த்து பதமா தான் எடுத்துட்டு இருக்கேன். எடுப்ப மூஞ்ச பாரு. பல்லு பல்ல. பாவாடை ரொம்ப பாதுகாப்பா இருக்கு போல. ஐயோ ஐயோ குடு குடு. போறீங்க தப்பானால இருக்கணும். மோசம் போயிட்டு மாமன் ஜென்டில்மேன். ஏண்டா என் பொண்டாட்டி என்ன பொது சொத்தா புடிச்சு முத்தம் கொடுத்துட்டு இருக்க? கோவப்படாதீங்க, வாங்க. எல்லாம் பொண்டாட்டி அடி. மோசம் போயிட்டுனே. மாப்பிள்ள என்ன மாமா? பத்துமா பாவாடை பையில தூக்குறத பல தவணை பார்த்துருக்கேன். ஆனா அந்த பாவாடை பைய பத்துமாவை தூக்கி நான் பார்த்ததே இல்லையே மாப்பிள்ள. ஆமா, என்னதான் யானை 800 கிலோ இருந்தாலும் அது அடக்குற அங்குசம் சின்னது தானே. அந்த மாதிரி தான் பாவாடை சாமியும்.
அப்ப ஜான் புள்ளையா இருந்தாலும் ஆண் புள்ளைன்னு சொல்ற. அதேதான். எங்க மாமா சைக்கிளை தள்ளிட்டு போற? அப்பன்ட்ட யார் வாங்கி கட்டுறது? நம்ம படம் பார்த்து வர வரைக்கும் சைக்கிள் ஸ்கிரீனு கிட்டதே நிக்கும். சினிமா கொட்டையே நம்ம இடத்துலதான் இருக்கு. ஏன்டா எங்க போனாலும் ஏன் பின்னாடி இல்ல என் பொண்டாட்டி பின்னாடியே சுத்திட்டு இருக்க? உன் மாப்பிள்ளைய கூப்பிடுறாங்க. அவன் வந்தாதான் இதுக்கு ஒரு முடிவு கிடைக்கும். இவன் எனக்கு பொண்டாட்டியா இல்ல உனக்கு பொண்டாட்டியா? அவன் வந்தா வேற மாதிரி குடிச்சுக்க பத்தி அடி பலிக்கு எதை பிடிக்கிற? தலையா தலையா மாமா வழி விட மாட்டேங்கிறான். தள்ளி உட்கார்ற. என்ன மாமா இதெல்லாம்? ஐயா கர்ம கன்றாவி. பொம்பளை கூட்டத்துக்குள்ள நுழைஞ்சு வந்தல்ல, சண்டைன்னா சட்டை கிளியத்தான் செய்யும். உள்ள கட்ட பழக்கம். இப்படி கோர்த்து விட்டு போயிட்டியடா. வீட்டுக்கு போனா அப்பே அடிப்பானே, நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ, இந்த கருங்குயில் யாருக்காக காத்திருக்கிறது? தன் சோடி குயிலுக்காக. ஏ லூசு, உனக்கா நான் எவ்வளவு நேரம் காத்துட்டு இருக்கிறது? என்ன மாமா, என் வீட்டுக்காரர் வெளியே போனோன்னு தானே நான் வர முடியும். சரி, இதுவே கடைசியா வச்சுக்க. இனிமேல் என்ன காக்க வைக்க கூடாது. ஏன்னா இந்த ஊர்ல எனக்குன்னு இருக்கிற ஒத்த ஓட்டு நீதான். அதுவும் கள்ள ஓட்டு இல்ல. கள்ள ஓட்டு இல்லாம அரசியல்வாதிங்க ஜெயிக்க முடியுமா? ஆமா மாமா, அரசியல்வாதிங்களே எந்த சின்னத்துல நிக்க போற? வெடிஞ்சு எந்திரிச்சா பெண்கள் குடத்தை தூக்கிட்டு எங்க போவாங்க? அந்த கைப்பம்பு தான் நம்ம சின்னம். நீ பக்கத்துல இருக்கும் போது நான் கிள்ளிட்டே இருப்படா. எங்க போற? சொன்னா கேளு. வாழைப்பழ சைஸ் இருந்துகிட்டு வழக்கா பேசிட்டு இருக்க. ஒழுங்கா வாழைப்பழ தர தக்காளிக்காரன் கொடுத்து காசை வாங்கிட்டு வா. வாங்கிட்டு வராங்க. போட்டா போடா. ஏண்டா என்னாச்சு? கால்ல மிதிச்சுட்டாடா. ஆமா ஆமா, இன்னைக்கு நான்
ஆசைப்பட்டு கேக்குறதெல்லாம் எனக்கு வாங்கி தருவியா மாமா? இவ்வளவுதானே, இது என்ன பெரிய விஷயம்? சந்தையே நம்ம இடத்துல நடக்குது. என் மாப்பிள்ள ஆசைப்படுறத சூண்டி விட்டு வாங்கி கொடுக்குறேன். டேய், மாப்பிள்ள கேக்குறத கொடுக்கணும், இல்லைன்னா சந்தைக்குள்ள எவனும் கடையே போட முடியாது. ஆமா, இவனை முதல்ல வரட்டு. டேய் போட. 15 ரூபாய் வாங்குற இடத்துல ஆம்பளை பையலுக்கு என்ன வேலை? ஆள் மூஞ்சியா போட. போட போட. அம்மா அம்மா ஆட வேணுமாமா? டேய் அது எதுக்குடா? பொம்பளை பிள்ளைய வச்சுக்கிறதுடா. எனக்கு அது வேணுங்கிறான்ல. ஐயே, உன் டேஸ்ட் என்னடா அப்படி இருக்கு? கொண்டா இந்தா. என்ன கிளவி, மேக்கப் அதிகமா இருக்கு? பாரு, என் புருஷன் கிட்ட சொல்லிடுவேன். ஏண்டா மாப்பிள்ள, இந்த கிளவி புருஷன் சொல்லிடுவாளோ? இதெல்லாம் ஒரு பஞ்சாயத்து. வா மாமா. தக்காளி பழுத்திருச்சு, அங்கமே மனசு இன்னும் வழுக்கலியே. என்ன பாட்டி? போன வாட்டியே வாங்கி தரேன்னு சொன்னில்ல. என்னது? என்ன நடக்குதுங்க? மானத்தை வாங்குறியே. எனக்கும் அது வேணும். அது எதுக்குடா உனக்கு? ஏண்டி கிளவி, உனக்கு இந்த வயசுல இது கேக்குதோ? இது என் புருஷனை பத்தி எனக்கெல்லாம் தெரியும். அப்பா நல்ல ரசிகதா இருப்பானோ? நம்ம பண்றதெல்லாம் பண்றானே. நிறுத்து. ஒரு ஆடி 20 ரூபா, 10 ஆடி 200 வித்து ஓட்டு. காசா? காசு கேக்குதா? யாருக்கிட்ட காசு கேக்குற? நாங்களே மாமூல் வாங்குறீங்க. சேகர்ரா, மூக்குப்பிடி சேகர். காசு கேக்குற? காசு தரேன். ஏய் தம்பி, ஏப்பா என்ன அடிக்கடி பட்டுச்சா? நீ என்ன டாக்டரா? ஆமா, எதுக்கு அவன் அடிச்ச? அப்படி என்ன அவன் தப்பா கேட்டான்? ஆட்டை சந்தைக்கு ஓட்டு வந்தா ஒரு ஆட்டுக்கு 20 ரூபா வாங்குறது இந்த ஊரோட வழக்கம். அது கூட இந்த சந்தைக்கு இடம் கொடுத்தாங்களே, அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு இல்ல. நீங்க எல்லாம் வந்து போனதுக்கு அப்புறம் இங்க சுத்தம் பண்றாங்க பாரு, அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கறது. ஒழுங்கு மரியாதையா பணத்தை கொடு. ஊனா ஊருக்கு ஒரு நாட்டாம சொம்ப தூக்கிட்டு கிளம்பிடுவீங்களே தீர்ப்பு சொல்றதுக்கு. எவ்வளவுடா கலெக்ஷன்? மாமா அடிச்சிட்டாங்க. என்ன எவன்டா அடிப்பேன்? அட மாமா அடிச்சிட்டாங்கங்கற. டேய், என்ன எவன்டா அடிக்க முடியும்? நீ வா மாமா. காட்றா. வா சொல்றேன். வாடா. ஏய், ஏறா. இங்கதான் இருக்கா? டவுசர்ல எவ்வளவு இருக்கு? ஏய். அண்ணா, போய் போடு ஸ்பீடியா. ஏய் மாடுங்களா. அண்ணா. மாடுல ஆடு. என்ன ஒருத்த அடிச்சிட்டா? வேடிக்கை பாக்குறீங்களா? போய் அடிக்கடா. நம்ம என்ன நேரத்துல சண்டை போட்டுருக்கோம். அப்ப புதுசா வந்து 4 பேர் இருக்கு. யானி ஜக்கு ஜம்பு. ஜம்ப் பண்ணுங்கடா. போய் போடு ஸ்பீடியா. என் பேரை சொல்லவே இல்லை நீங்க. சேர்ந்து ஒரு வாரம் தான் ஆகுது. உங்க பேர்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படா போய் சண்டை போட போல. அண்ணா ஏந்திருங்க. எந்திரிக்க முடிஞ்சா எந்திரிக்க மாட்டேனா? கொஞ்சம் தூக்கி விடுங்கடா. நம்ம தான் சாப்பிடாங்கன்னு பார்த்தா நம்ம கூட சேர்றவங்க சாப்பிடாங்க தான் இருக்கானுங்க. சண்டை விடுப்பா. எப்படி வெளுத்து வாங்குறான்? வாடா 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 வாடா. டேய், இது என்னடா உடம்பா மலையாடா? என்னடா எவ்வளவு துணி தலையாடிக்கிட்டு இருக்க? இங்க வர
அடப்பாடா சாரி இதெல்லாம் நம்மளுக்கு. டேய் பாவாடே ஓகுனேடா நான் என்ன ஓட முடியாது. 10 மாவோடவே போடுவேன். உனக்கு சரியான ஆளு அந்த மலதே அவனோட போட்டுக்க. ஐயோ இங்க ஏன்டா வர்றீங்க? நானே உயிரை காப்பாத்த ஒளிஞ்சிட்டு எல்லாம் இங்கதான் இருக்கீங்களா? வாங்க நான் பாத்துக்கிறேன் அண்ணன் கிட்ட வச்சுக்க சொன்னேன்ல. அண்ணா வரண்ணா அண்ணா வீட்டுல கேட்க சொல்லுங்கண்ணா. நல்ல வேலை சேகர் சேதாரம் இல்லாம தப்பிச்சான். ஓடுங்கடா. புத்தி இருக்காடா உனக்கு? புத்தி இருக்கா உனக்கு? எத்தனை தடவை சொன்ன சண்டை வேணாம்னு சொன்னா கேட்டியா? வெறும் 20 ரூபா பிரச்சனைடா. பேசியே தீர்த்து இருக்கலாம். இப்ப பாத்தியா நீ பண்ண காரியத்தை? 2 லட்சம் ரூபாய் நஷ்டம். யார் கொடுப்பா? உங்க அப்பா தான் கொடுக்கணும். எங்க அப்பா? கங்கா வா போலாம். வாமா போலாம். மாமா மாமா என்னடா? வழக்கமா நாம தப்பு பண்ணுவோம். ஆமா. அது தெரிஞ்ச அப்பா நம்மள அடிப்பாரு. ஆனா இந்த தடவை அதுக்குள்ள தகவல் வந்திருக்காது மாமா. அதுக்கு எவனோ ஒருத்தன் சொல்றதுக்கு முன்னாடி நாமளா போய் நடந்த விஷயத்த சொல்லி மன்னிப்பு கேட்டா விட்டுருவார்ல. மாப்பிள்ள புது ஐடியாவா இருக்குடா. மாமே எத்தனை சிவாஜி படம் பார்த்திருக்கே. உள்ள போய் என் ஆக்டிங் என்னுடைய ப்ரிபாஸ்மெண்ட்டை பார்த்து உங்க ஒப்ப அப்படியே அழுத்து நிக்க போறான்டா. போயிட்டு வெற்றியோட திரும்பி வரட்டுமா? வெற்றி அது சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி. என்னடா பொண்ணு நீ வேகமா வர்ற? ஒண்ணுமில்ல மச்சான், சந்தைக்கு போயிருந்தேன். அங்க ஒரு சின்ன சண்டையாயி போச்சு. சண்டையா? ஆமா மச்சான், நம்ம ஊரு கரப்பையில வெளியூர் கரப்பையில அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படியா? பாத்துக்கிட்டு சும்மா இருக்க சொல்றீங்களா? எப்படா பாத்துக்கிட்டு சும்மா இருக்க முடியும்? இறங்கி பயவலையில பூட்டுன்னு புட்டுன துண்டக்கானா துணிய கணாம்னு ஓடி போயிட்டாங்க. வெற்றி நமக்குதே. என்ன சண்டை போட்டதுனால சந்தைக்குள்ள உள்ள பொருள் ஃபுல்லா கொஞ்சம் சேதாரம் ஆகி போச்சு. 2 லட்சம் ரூபாய் வைக்கிற? 2 லட்சம் ரூபாய் குடும்பத்துக்கு பீச்சாங்களுக்கு சம. தூக்கிறீங்க மச்சான். அப்படியே நீங்க சண்டை போடாம வேற யாரா போடணும் அப்படின்னு தோல்ல தட்டி உள்ள போடாத அனுப்புனீங்கன்னா மனசும் குளிந்துரும். சண்டை போட்டதுனால வவுறு காருன்னு பசிக்குது மச்ச. 4 சட்டி கஞ்சிய நறுக்குன்னு அடிச்சிருவேன். இங்க வாங்க கெட்டிக்கார பசங்க அவங்க பின்னுக்கு வந்துகிட்டு இருக்கேன் மச்சான். அப்படியா? சரி சரி நீ போ. முன்னாடி அவன் வந்தவன சேர்ந்து சாப்பிடலாம். மச்சானுக்குள்ள மனசு மாதிரி வருமா? வாரி மச்சான் வாரி மச்சான். ஐயோ ஆத்தா அப்பா ஐயோ அப்பா வலிக்குது மச்சான். வேறடா மச்சான் விட்டுங்க மச்சான். வலிக்குது மச்சான். ஆத்தாடி ஐயோ சண்டை போடா. நீ வீட்டுக்குள்ள வரக்கூடாது. உன்னோட சேர்ந்து சுத்துறானா அந்த பயல வீட்டுக்குள்ள வரக்கூடாது. ஓடா ஓடு. சாமி பாப்பா எவ்வளோ நாளைக்கு தான் சுருட்டை வச்சு ஏமாத்துவாங்க வீரனாரா? ஏன் ஒரு ஃபில்டரோ 555 வச்சு ஆவாதா? ஆப்ல பசிக்குது பசிக்குது. அப்படி புடி இப்படி குடுறா. இந்தாங்க மாமா. மாப்பிள்ள ஒப்பனுக்கு வெறும் 30 ஏக்கர் தான் இருந்துச்சு. இன்னைக்கு 300 ஏக்கர் இருக்குன்னா யாருனால? எங்க அம்மா வந்த ராசி. அப்படி போட்டேன்னா எல்லாம் உன் மாமே வந்த ராசியால. மாமனை கோவப்படுத்தி பார்க்காதீடா, குடும்பம் அழிஞ்சுவோம். விடு மாமா, வேக வச்சு சாப்பிடுற வேலையை பாப்போம். பத்த வச்சுட்டுல இரு. இங்க கொண்டா. கடலையை எப்படி சுடுறதுன்னு ஒரு கலையே இருக்குடா. இப்படி சுட்டுக்கிட்டு இருக்க. மாமே எப்படி சுட்டுக்கிட்டு இருக்கீங்க பாரு. கலகலன்னு காயிறான் பாரு. வெந்திருக்குமா மாமா? வேகும்டா இருடா. இப்ப சாப்பிடலாம்டா. ஐயோ வக்க போர் பத்திச்சு மாமா. தேர் எடுத்து போவா ஓடியா. போதுமா? ஐயா ஐயா
என்னடா களத்துப்பட்டுல வைக்க போற பத்தி எரியுதுங்கய்யா. என்னடா சொல்றீங்க? டேய் ஓடுங்கடா, ஓடி போய் அடிங்கடா. எல்லாரும் கூப்பிடுங்கடா. என்னடா சாப்பிட்டுட்டு இருக்கீங்க? அங்க வைக்க போற எரியுதான். போங்கடா. கொளுத்துனதே மாமா தானே. பொழுதனைக்கு மாமன் கூட சுத்தினாலும் ஒப்ப புத்தி தான்டா உனக்கு இருக்கு. கரெக்டா போட்டு விடுற. என்னடா சொல்றீங்க? அட இத போய் பெருசா பேசிக்கிட்டு இருக்க. வேணுக்கு நான் செஞ்சாக பசியில இன்னைக்கு கள்ளச்செடியை பறிச்சு சுட்டோம். அது காத்துல புடிச்சு அப்படி வைக்க போற பத்திக்கிருச்சு. விடுவியா இத போய் பெருசா பேசிக்கிட்டு. ஏன்டா இப்படி இருக்கீங்க? உங்களுக்கு என்ன இங்க இல்ல? நீங்க ராஜா மாதிரி வாழலாம். அந்த மனுஷனுக்கு தான் அது புரிய மாட்டேங்குது. நீங்களாவது அவர் சொல்றத கேட்டு புரிஞ்சு நடத்த கூடாது? அவர் ஏதாவது வேலை சொன்னா செய்யுங்கடா. அம்மா அவர் சும்மா தொந்தரவு பண்ணிட்டே இருக்காருமா. இப்ப நீ ஏதாவது வேலை சொல்லு செய்யற. இதோ இந்த ரசம் எடுத்து ஊத்துட்டுமா இல்ல இந்த சாப்பாடு போட்டுமா சொல்லு, கண்டிப்பா செய்யற. நான் என்னடா உனக்கு வேலை சொல்ல போறேன்? நான் ஆசையா தவம் இருந்து பெத்த பிள்ளை நீ பிள்ளையா பிறந்ததுக்கு இந்த அம்மாவுக்குன்னு ஒரே ஒரு வேலை செஞ்ச அது போதும். என்னம்மா செய்யணும்? நான் செத்த பிறகு என் பிள்ளை உன் கையால கொள்ளி வச்ச போதும். ஏமா இப்படி எல்லாம் பேசுறீங்க? அக்கா ஏன் அப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்க? நீ சாப்பிடுற மாப்பிள்ள. சாப்பிடுங்கடா. சாப்பிடப்போ சங்கடப்படுத்திக்கிட்டு இருக்க. ஏன்டா அந்த புள்ளைய போட்டு அடிக்கிற? எல்லாம் இங்க வா, நீ வா. ஐயா தெரியாம பண்ணிட்டியா? கண்ணே அழாத. பச்சை புள்ள அதையே இப்படி போட்டு அடிக்கிற? சின்ன பிள்ளைங்கன்னா ரோட்ல விளையாட தான் செய்வாங்க. நான் தான் பார்த்து வந்திருக்கணும். ஏதோ யோசனையில வந்த. நீ போய் விளையாடு கண்ணு, போ போ. ஐயா கொஞ்சம் கண்ணை திறங்கய்யா. என்னடா இது? ஐயா உங்க கண்ணு ரொம்ப செவந்து போயிருக்கு. இந்த தாய்ப்பாலை கொஞ்சம் போல விட்டீங்கன்னா குணமாயிடியா. எதுடா இது? ஐயா நம்ம வீட்டில் வேலை செய்யறானே முனிய, அவன் சம்சாரத்துக்கு பிரசவம் ஆயிருக்கு. அவங்க கிட்ட இருந்து கொண்டு வந்த ஐயா. இந்த கண்ணை காட்டுங்க. உசுரே போனாலும் திறந்தாலும் போக மாட்டேன்டா. அதை புரிஞ்சுங்க. பால் ஊத்துறானுங்களா? பால் உலகத்திலேயே சிறந்தது தாய்ப்பால். இந்த மனுஷன் அதுலயும் சாதிய பாக்குறாரு. காத்தாடி பாவாட காத்தாட காத்தாடி போல் நெஞ்சு கூத்தாட காத்தாட நெஞ்சு குளிக்குது ரோஸ் மழை பெய்யுது. எங்க அம்மா திட்டுவாங்க. நான் வீட்டுக்கு போறேன். போகுது. ஏய் நான் போறேன். குளிக்கும் போது மழை பெஞ்சு ஒண்ணு இல்லைங்க. வாடி. ஏய் ஷோ மழை வேற. போகாத, நில்லு. இங்க வா. போக. என்ன
இவரா? என்ன பாக்குற? அன்னைக்கு பஸ்ல ஏறும் போது அறுந்து விழுந்த அருணா கொடி தான் அது. என் தங்கத்தோட இடுப்புல இருந்த அருணா கொடி முழுசாவே தங்கமா இருக்கணும்னு ஏன் அருணா கொடியை இணைச்சு கொண்டு வந்திருக்கேன். உன் இடுப்புக்கு தான் நான் இன்னைக்கு அருணா கொடி கொடுத்துருக்கேன். கூடிய சீக்கிரமே உன் கழுத்துக்கும் தாலி கொடி கொடுக்குறேன். கேள்விப்பட்டையா? நம்ம வீட்டுக்கு டிராக்டர் ஓட்ட வந்த நாய். டிராக்டர் மட்டும் ஓட்ட வேண்டியதானே? அதை விட்டுட்டு ஐயோ உங்க பொண்ணு மேல கை வச்சிருக்கா. நாம ஒண்ணும் கூட்டி கொடுக்கிற ஜாதி இல்லை, கொண்டு போடுற ஜாதி. கொண்டு போட்டேன். ஐயா நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க. நம்ம சாதி சனத்துக்கு நீங்க சாமி மாதிரி. இங்கே எதுனாலும் நான் பாத்துக்கிறேன். வெளியே நம்ம சாதி சனத்துக்கு ஒண்ணுனா நீங்க தான் ஐயா பாத்துக்கணும்.
சொல்லுவ சொன்ன அவ்வளவுதான். அடிபட்டுச்சா? பாம்பு கடிச்சிச்சா உன்னை? எங்க கடிச்சது? இரு வரேன். சொன்ன கேள்விப்பட இரு. என்னன்னு பாக்குறேன் இரு. எங்க கடிச்சது? இங்கயா? கத்தாத சொல்ல இரு. அழாத ஒண்ணும் இல்ல. இருக்கல. வழியை பொறுத்துக்க. வேற வழி இல்ல. செடி இங்க இருக்கு. இந்த பச்சை சாப்பிடு. சரியா போயிடும். கல்யாணம் காட்சி ஆமா இந்த குடும்பத்துக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கு. ஏன்டா அப்படி பண்ணி தொலைறிய? எங்க அக்கா எதுவும் பேசாத வா மாமா. என்னடா வா சொல்றேன். என்னடா இன்னைக்கு கங்காவை பாம்பு கடிச்சிருச்சு மாமா. ஐயோ அப்புறம் என்ன பச்சலை கொடுத்து காப்பாத்திட்டேன். ராத்திரி முழுக்க தூங்க கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். சரி அது அவ செத்து போன மாதிரி கனவு வந்துச்சு மாமா. வா போய் பார்த்துட்டு வந்துருவோம். போடப்படா போக்கத்த வயல பச்சலை கொடுத்துருக்க தூங்க கூடாதுன்னு சொல்லியிருக்க. அதை மீறி அவ எப்படி தூங்குவா? அப்படி தூங்குனா கூட அவ ஆத்தாவை பாத்துக்க மாட்டாளா? அவங்க ஆத்தா அப்பனுக்கு சொல்லியிருக்க மாட்டான் மாமா. என்னடா சொல்ற? விவகாரமான இடத்துல இல்ல மாப்பிள்ள அடிச்சிருக்கு. இதை எப்படி அவ அப்பயாத்தாள்கிட்ட சொல்லுவா? ஏன் மாப்பிள்ள இவளை சொல்லியே அவ தூங்குனானா இருந்தானா செத்தான? ஆமாமா கோவக்கார பயவலியாவில் இருக்கு. ஓட்டுற வேண்டிய சட்டைய கிளம்புடா பொண்ணுமணி. எப்படி மாமா உள்ள போறது? காதலிச்சா மட்டும் பத்தாதுடா, கடுவு அளவுக்காச்சும் மூளை வேணும். மாமி எப்படி ஜம்ப் பண்றவங்க பாரு, அதவே ஃபாலோ பண்ணு. சரி மாமா. ஆமா மாப்பிள்ள நாயிடா. ஐயோ நல்ல வேலை மாமா, நாய் நீ கூட்டிட்டு போயிட்டு இருக்க. நான் எங்கடா கூட்டிட்டு போறேன்? அதுதான்டா நீ ஓடிட்டு போகுது. நீ உன்னை காப்பாத்திக்க மாமா, நான் என் ஆளை காப்பாத்தணும். எந்த ரூம்ல இருப்பா? ஐயோ மாமனார் மாமியாரு யார் இருப்பா? அட நாரக்கிழவிய 12 மணிக்கு பவுடர் அடிக்கிறாயா?
அடி வெண்ணிலவே உன் வானம் நான் தானே, உன் கண்ணிமையாய் என்னாலும் காப்பேனே. மழையும் வெயிலும் தீண்டிடாமல், விழியில் கண்ணீர் தேங்கிடாமல், உடல் பொருளாவி உனக்கென தருவேன் வெண்ணிலவே. உன் வானம் நான் தானே, உன் கண்ணிமையா என்னாலும் காப்பேனே. அடிவின் மீன்கள் கண் மூடும் நேரம் இது, உன் கண் தூக்கம் தான் போக்கும் ராகம் இது. அடி தூங்காதே தூங்காதே தூக்கம் விடு, உன் நெஞ்சோடு நீ சேர்த்த ஏக்கம் விடு. விழித்து கேட்க விடியும் வரையில் கதைகள் 100 சொல்வேனே. எனது உயிரை தந்து உந்தன் உயிரை நானும் வெல்வேனே. வெண்ணிலவே உன் வானம் நான் தானே, உன் ஆசை என்னடி காதல் சொல்லடி, கேட்ட நொடியிலே தீர்ப்பேனே. உன் வாழ்வில் என்றுமே இன்பம் மட்டுமே வேண்டும் என்று நான் கேட்பேனே. வெண்ணிலவே உன் வானம் நான் தானே, அந்த வெண்மேகம் விண்மீது ஏன் வந்தது, அது ஓர் பார்வை நீ பார்க்கதான் ஏங்குது. உன் கண்ணோடு மென் சோகம் ஏன் வந்தது, உன் துன்பங்கள் தான் சாயத்தோளுள்ளது. இந்த இரவும் இந்த நினைவும் நெஞ்சை விட்டு நீங்காதே. இன்னும் கொஞ்சம் நேரம் சென்றால் இரவு விடியும் தூங்காதே. வெண்ணிலவே உன் வானம் நான் தானே, அதிகாலை வந்ததும் பூக்கள் எழுந்திடும், உன்னை பார்த்துதான் கை நீட்டும். வெயில் வந்த பின்புதான் மண்ணில் தங்குமா, ஓடி போகுமே பனிமூட்டம். வெண்ணிலவே உன் வானம் நான் தானே, உன் கண்ணிமையா என்னாலும் காப்பேனே. எனக்கு தூக்கம் வருது, என்ன தூங்க விடு. என்ன செஞ்ச நீ? ஏன் இப்படி பண்ண? நீ தூங்க கூடாது, இதை தவிர எனக்கு வேற வழி தெரியல.
ஏன் இப்படி பண்ற? உன் கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறேன். அது நடக்காது. விடவும் மாட்டாங்க. நீ மட்டும் எனக்கு வீட்டுக்கு வரலன்னா நான் உயிரை விட்டுருப்பேன். காலையில நான் போனவா தான் பார்த்திருப்பேன். என்ன சொல்ற? வாங்க, எல்லாம் நாளைக்கு நல்லபடியா நடக்கும். வாங்க. இங்கடி போய் சுத்திட்டு வர? என்னம்மா? வாங்க. அவங்கலாம் யாருமா? உன்னை பொண்ணு பார்த்துட்டு போறாங்க. நாளைக்கே நிச்சயதார்த்தம். என்னம்மா சொல்றீங்க? ஆமாண்டி, உன்னை ஏற்கனவே அவங்களுக்கு தெரியுமா? மாப்பிள்ளை இந்த ஊர் தான். அவர் அமெரிக்கால வேலை செய்யறாரு. நாளை காலையில வந்துடுறாரு. அதனாலதான் நாளைக்கே நிச்சயதார்த்தம் வச்சிட்டோம். கல்யாணத்துக்கு இன்னும் 10 நாள் இருக்கு. கல்யாணத்துக்கு அப்புறம் நீயும் மாப்பிள்ளையோட சேர்ந்து அமெரிக்காவுக்கு போற தெரியுமா? யாரை கேட்டு முடிவு பண்ணீங்க? எனக்கு கல்யாணம் வேணும், ஒரு ஏழவு வேணும். நல்லது நடக்க போற வீட்டுல ஏழவன் பேசிட்டு இருக்கேன். ஏய், உன்னை 4 எழுத்து படிக்க வச்சதே நல்லது கெட்ட தெரிஞ்சுக்கத்தான். இப்படி பெத்தவங்களை ஏத்து பேசுறதுக்கு இல்ல. ஒண்ணு போதச்சுவேன். நீங்க வயசுக்கு வந்த பொண்ணு மேல கையில நீட்டிக்கிட்டு கங்கா கங்கா என்னைக்கு ஒண்ணு முதல்ல பார்த்தேன்னு அன்னைக்கே முடிவு பண்ணிட்டேன். உன் கூட தான் சேர்ந்து வாழணும்னு. உன்னோட சேர்ந்து வாழதான் முடியல. உன் மடியில கிடந்து சாகிற பாக்கியமாவது எனக்கு கூட. விடிஞ்சா வேற ஒருத்தனோட எனக்கு நிச்சயதார்த்தம். விடிஞ்சாதானே? அசிங்கம் பண்ணிட்டு வந்து நிக்கிறியடா. நம்ம வீட்டுல இருக்க மாடுகளுக்கு கூட தனித்தனியா கொட்டகை இருக்குடா. பசு மாட்டுக்கு தனியா, எரும மாட்டுக்கு தனியா. ஏன் தெரியுமா? ரெண்டும் ஒன்னா சேர்ந்து நின்னா அது அசிங்கம். நீ செஞ்சிருக்க காரியம் அதை விட அசிங்கம். இல்லப்பா, கங்கா ரொம்ப நல்லவப்பா. என் மேல உசிரியே வச்சிருக்காப்பா. எங்களை வாழ சின்ன பையன் தெரியாம. கடைசியா ஒண்ணு சொல்றேன். எப்ப நீ எனக்கு பிள்ளையா இருக்கிறத விட அவளுக்கு புருஷனா இருக்கிறது முடிவு பண்ணிட்டியோ அப்பவே இந்த வீட்டுக்குள்ள வர தகுதியை நீ இழந்துட்டடா. போடா வெளியில, வீட்டை விட்டு வெளியில போடா. இனிமே உனக்கு நான் அப்பனும் இல்ல, நீ எனக்கு பிள்ளையும் இல்ல. இத்தோட உறவு முறிஞ்சு போச்சு. போடா வெளியில. என்னங்க நீங்க? ஓடி உள்ள, ஓடி சொல்ல. கிச்சன் வா உள்ள. வா. வாங்க.
மானத்தை கெடுத்துட்டேன். என்னடா நடக்குதுங்க? என்ன நடக்குது? பிள்ளையா அடுத்த சாதிக்காரன் அடிக்கிறான், அதை வேடிக்கை பார்க்க சொல்றீங்களா? எது நடக்க கூடாதுன்னு நினைச்சனோ அதை நடத்த பாக்குறீங்களா? யாரா நம்ம ஜாதி? யாரு இவனா? நம்ம ஜாதி இவனை நான் புள்ளையே இல்லைன்னு சொல்லியிருக்கேன். அப்புறம் எப்படிடா நம்ம ஜாதியாக முடியும்? சொல்லுங்கடா, சொல்லுங்கடா. நம்ம சாதியால, நம்ம சாதி சண்டையினால இதுவரைக்கும் நம்ம பட்டதெல்லாம் பத்தாதா? இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படி பட போறோம்? பாருங்க, நான் சொல்றதை கேட்கறதா இருந்தா எல்லாரும் கலைஞ்சு போயிடுங்க. இல்ல அவன் தான் வேணும்னு நினைச்சீங்கன்னா உங்க இஷ்டப்படி செய்யுங்கப்பா. என்ன செய்ய போறீங்க? ஐயவே சொல்லிட்டாரு, வாங்க போலாம். பாருப்பா, இவனுக்கு எங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. இவனை வெட்டி போட்டா கூட யாரும் கேட்க மாட்டோம். சொல்றீங்க நீங்க? என்னடா நீ கேட்க போறியா? ஆமா, என்ன பச்சி அவன போய்கிட்டு போடா உள்ள, உள்ள போ. நம்ம பிள்ளைய கொன்றுவாங்க அவங்க. ஒண்ணா கொல்லட்டி புள்ளையாவ ஓடி உள்ள, உள்ள போடி. போ. அவனை வெட்டி போட்டு நம்ம போய் தூக்கிட்டு வரது என்ன பேசிட்டு? வேணாண்டா, வேணாண்டா. இவன் நம்ம குடும்பத்துக்கு வேண்டாம். இவன் செத்து போயிட்டதா நாங்க நினைச்சுக்கிறோம். பெத்தவ வயிறு எரிஞ்சு சொல்லடி, நீங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்க மாட்டீங்க, நல்லாவே இருக்க மாட்டீங்க. என்னால என் குடும்பத்தால இனிமே இந்த ஊர்ல ஒரு உசுறு போகக்கூடாதா? அந்த பழி சொல்ல என்னால தாங்க முடியாது. போகடா, எல்லாரும் காலில் விழுந்து கெஞ்சி கேட்டுக்கிறேன். போகடா. உங்க அம்மா எப்படி அழ வச்சுட்டேடி? நீ நல்லாவே இருக்க மாட்டேடி. ஐயோ, நல்லா இருக்க மாட்டேடி. இந்த பறவைகள் போவது எங்கே? சொந்த உறவுகள் துரத்துது இங்கே. இங்கு காதலே குற்றம் என்றால் இந்த பூமியே குற்றமன்றோ? காதல் என்றால் கண்ணீர் தானா? வாழ்வை தேடும் வலிகள் தானா? காதல் என்றால் கண்ணீர் தானா? வாழ்வை தேடும் வலிகள் தானா? இந்த பறவைகள் போவது எங்கே? சொந்த உறவுகள் துரத்துது இங்கே. தப்பு பண்ணோம்? காதலிக்கிறது தப்பா?
எப்போ உன்னை தொட்டு தாலி கட்டினனோ அப்பவே அந்த நிமிஷமே உன்னை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு எனக்கு வந்துருச்சு. நீ கவலைப்படாத. இப்படிலாம் நடக்கும்னு தெரிஞ்சுதானா என்னவோ என் தாத்தா இந்த களத்தையும் சுத்தி இருக்கிற 4 ஏக்கர் நிலத்தையும் என் பேர்ல எழுதி வச்சிருக்காரு. இங்க இருந்து நம்மள யாரும் வெளியேற்ற முடியாது. நீ தைரியமா இரு. கிளம்பு. இப்பதானே கடை திறந்தேன், இன்னும் போனி கூட ஆகலனே. போனி ஆகலையா? எவ்வளோ இது? 2 ரூபானே. நல்ல கைராசினே. போனி ஆயிடுச்சுல? ஆயிடுச்சுனே. ஏறா மாமல. காசுலனே. காசுல இருந்து பாக்கெட்ல கை வச்சு மடிக்கிறேன். சரக்கு வாங்குற காசுல. அண்ணா சரக்கு வாங்குற காசுல. அண்ணா சரக்கு வாங்குற காசுல. காலங்காத்தாலே சரக்கு அடிக்கணுமா? அந்த சரக்கு இல்லனே. நம்மளே ஆஃப்ல ஆளுக்கு 90 போட்டு தான் வந்திருக்கோம். மீதி 90 என்னாச்சு? அது அப்புறம் சைடிஸ் இருக்கா? இந்த ஊரே வச்சு. டேய் டேய் சேகர்னா பயம் இருக்குடா. போ போயிட்டே இரு. காசை புடிக்கிட்டு அடிச்சிட்டு போறாங்க. நீங்க வெட்கு சொந்தல சாவ போறீங்க. அண்ணே, எனக்கு ஏதாவது ஒரு வேலை இருந்தா போட்டு கொடுங்கண்ணே. வேலையா? நீ பாக்காள வேலை இல்ல, போயிட்டு வா. எந்த வேலை கொடுத்தாலும் ஒழுங்கா செய்வேண்ணே. தொல்லை பண்ணி தூக்கத்தை கெடுத்து வேலை இல்ல போப்பா. நீ நம்ம பண்ணிக்கிட்டு இருந்த வேலையை கெடுத்துட்டான். முடியுமா? வேணாம் தம்பி, கேள்வி மோசமானவ. அண்ணே, நாங்கெல்லாம் நாசாத்துக்கு முன்னாடியே 4 கொலை பண்றவங்க. எங்க கிட்டியாவா? அப்படியா? சரி போ. கை மாமூல் கூட. என்னடா வேணா? மாமூல் கூட. வேர்க்கடலை. மாமூல் கூட கைவி. கொண்ட கடலை வேணுமா? மாமூல் கூட. கேட்ட வாடா. மாமூல் கூட கைவி. அந்த பொத்த கொண்டையா வேணும். இந்தடா போ. ஐயா நாத்தடா பாபா. அண்ணன் குண்டு போட்டா கூட பொழைச்சிடலாம். இந்த முனியம்மா குசு போட்டா இதுதான் கதி. கிளம்பு. இன்னும் நீ போலியா? என்ன வேலை கொடுத்தாலும் ஒழுங்கா செய்வேண்ணே. வேலை இல்லைங்கிற அப்புறம் எப்படி ஒழுங்கா செய்வ? என்ன உள்ள வந்தாதான் மாமூல் குப்பியா நீ? அண்ணே கவனிக்கலண்ணே. என்ன எங்க நிக்கிறீங்க? அண்ணன்டா காய்கறி வாங்கிட்டு போலான்னு வந்தோம்னே. தங்கச்சி நோட்டு வாங்க வந்தானே. சரிண்ணே சரிண்ணே வரண்ணே. சேகர் மறுபடியும் சேதாரம்லாம் தப்பிச்சிட்டான்டா. என்ன திடீர்னு இப்படி பம்புறாங்க? அண்ணே, எனக்கு ஏதாவது ஒரு வேலை கொடுங்கண்ணே. என் தம்பி, அவனுங்களே ஊர் அடிச்சு உரையில ஓடுறவங்க உன்னை கண்டு ஓட்ட ஓடுறாங்களே, நீ யாரு? அதை விடுங்கண்ணே, வேலை கொடுங்கண்ணே. சரி, இதுக்கு மேல விசாரிக்க தேவையில்லை. வரதுல ஏதாவது தரேன், வேலையை பாரு. சரிங்கண்ணே, சந்தோஷம். சரிப்பா, சரி, வேலை பாரு. டேய் தம்பி. அண்ணே, என்னடா பண்ணிட்டு இருக்க? உங்களுக்காவது மெக்கானிக் வேலை தெரியுமாண்ணே? எது? இல்ல, எனக்கு எதுவும் தெரியாது, ஓனருக்கு ஒண்ணுமே தெரியாது, அதான். நான் யாருன்னு உனக்கு தெரியுதா? உனக்கு எப்படி தெரியும்? ஜெயில வச்சு கொன்னி அவனுடைய அப்பையண்ணா. என் புள்ள ஒரு தப்பும் பண்ணலையா. வேலைக்கு போன இடத்துல அந்த வீட்டு பொண்ணு தான் இவன் கைய பிடிச்சி இழுத்திருக்கா. இதுல இவன் தப்பு என்ன இருக்கு? அவன் செஞ்ச ஒரே தப்பு உங்க ஜாதி தலைவன் வீட்டுல வேலைக்கு சேர்ந்ததுதான். எல்லாருமா சேர்ந்து என் பிள்ளைய கொண்டுட்டீங்களா? என் பிள்ளைய கொண்டுட்டீங்களே. எங்கேயோ யார் வீட்லயோ நடந்ததை உன்னால தாங்கிக்க முடியலையே. ஆனா இன்னைக்கு உன் குடும்பத்துல ரத்தத்துல
இன்னொரு ரத்தம் கலந்துருக்குல்ல. தெய்வம் இருக்கு இருக்கு. அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொல்லும். நின்று தான் கொல்லும். என்னாச்சு? ஏன் அழுகுற? அதான் வந்துட்டேன்ல, பயப்படாத. என்ன பார்த்து சாப்பிடு. அடடா, இப்படி வர. மவள இன்னைக்கு இருக்கு உனக்கு. குடி. பாடுறா. இந்தா குடி. குடி. பாத்துரு. என்ன நின்னுச்சு? ஏன் நிக்காது? என்ன மருந்து கொடுத்த? நாட்டு மருந்து. நல்லா இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் கிடைக்குமா? அது சரி. ஏறிடுச்சு போல இருக்க. இந்த ஊர் என்ன எங்களை ஒதுக்கி வைக்கிறது? நானே இங்க ஒரு ஊரை உருவாக்குவேன். அது சரி. ஒரு புள்ள இல்ல, 10 புள்ள பெத்து தரேன். எதுக்கு? நல்லா படிக்க வச்சு பெரிய ஆளாக்கி கல்யாணம் பண்ணி கொடுப்பேன். தானும் இங்க ஒரு ஊரு உருவாயிரும். ஐயோ டேய், தைரியம் இருந்தா இப்ப வாங்கடா. கையால நண்டு பொடி என்ன நீ கண்டுபடி கண்ணால அச்சுத்த விட்டு பொடி அங்கிங்க தொட்டு பொடி அப்புறம் இன்பம் வரும் தன்னால. இடி மின்னலோடு மழை வந்து அடிக்க இதை திறந்தேனா பூ ஒண்ணு வெடிக்க. வேகம் துள்ளுதடி என் தாகம் கொல்லுதடி அடியே என்ன பண்ணனா முழுசார் முத்தம் கொடு முடிஞ்சானே என்ன எடு நீ மீட்டும் காதல் வீணைனா என்ன கட்டி கடி வந்து ஒட்ட
காட்டுலதான் இஷ்டம் போல முத்து குழி கட்டிக்கோ கண்டபடி கையால நண்டு புடி என்ன நீ கண்டு புடியோ விட்டு பொடி அங்கிங்க தொட்டு பொடி அப்புறோடு மழை வந்து அடிக்க இதழ் திறந்தேதான் பூவணு எடுக்க பெண் தேகம் கூட ஒரு மின்சாரம் என்று இன்று புரிஞ்சது பெண்ணே உன்னால் தான் மின்சாரம் தொட்டாதானே ஷாக் கொடுக்க என்ன பார்த்தாலே தொட்டிழப்பனா அடிரத்து ஒன்ன நான் பார்க்கவில்லை இப்ப பார்த்த பின்ன என் மனசு தூங்கவில்லை கட்டிக்கோ கண்டபடி கையால நண்டு புடி என்ன நீ கண்டு புடியோ விட்டு பொடி அங்கிங்க தொட்டு பொடி அப்புறம் இன்பம் வரும் மழை வந்து அடிக்க இதழ் திறந்தேதான் பூ ஒண்ணு வெடிக்க வெட்டத்தை வீட்டு விட்டு ஐயோ பெண்மை துடிக்க முத்தங்கள் மோதி தேகம் எங்கும் சாரல் நடிக்க கட்டிக்கோ கண்டபடி கையால நண்டு பொடி என்ன நீ கண்டுபிடி அச்சத்தை விட்டு பொடி அங்கிங்க தொட்டு பொடி அப்புறம் இன்பம் வரும் ஐயோ நாய் மழையில மாட்டிச்சு பாத்து 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 அது பாக்குது
மாட்டேன். யார் அது? சொப்பன சுந்தரி, கதையை மாத்தி விட்ட வேண்டியதான். மாமா எப்ப மாமா ஜெயில இருந்து வந்தேன். என் முறை பொண்ணு உன்னை தேடி ஊரு ஊரா அழைச்சேன். கடைசியில இந்த குடிசையில வச்சா உன்னை நான் பார்க்கணும். சுந்தரி, ஆமா இவன் யாரு? என் புருஷன். புருஷனா? அதையே இவன் லேட்டா சொல்றேன். லேட் மேரேஜ் மாமா. சரி எடுத்துட்டோம். ஆமா புருஷன்னா வீட்டுல வச்சுக்காம அதென்ன இந்த கீத்து விட்டாங்களா கசமுசா? யாழுற ஏதாவது மாவுகிட்ட சொல்லு. மாமா எங்க 2 பேருக்கு கல்யாணம் ஆன நாள்ல இருந்து ஒண்ணு சேர விடாம ஒருத்தர் தடுத்துக்கிட்டே இருக்கேன். அவனை தட்டி கேட்க இந்த ஊர்ல ஒரு நாதியும் இல்ல. நான் இருக்கேன். உங்க 2 வாட்டியும் ஒண்ணு சேர்க்க வேண்டியது இந்த மாமனுடைய கடமை. மாமா ரெண்டும் எப்படியாவது நான் ஒண்ணு சேர்க்க. மாமா சுந்தரி, சேர்ந்தது போதும், சேர்ந்தது போதும். எதுக்கும் பயப்படாதீங்க. தம்பி கோபக்காரன், அவனுக்கு எதுவும் தெரியக்கூடாது. அவருக்கு உங்களை பார்க்க விருப்பம் இல்லையா? நீங்க போலாம். சாவரத்துக்குள்ள ஒரு வாட்டி வந்து பார்த்துட்டு பாப்பா. ஓமா ஓ. அப்புறம் பத்மா பாவாடை எங்க? பாவாடை சாமி எங்க? அவனே சொல்லிக்கிறவனே 2 மாசமா மாப்பிள்ள கூட இல்லைங்கிறது எனக்கு தெரியும். போடா குத்தி குடல உரிடுவேன் போடா. பாவாடையே இவ்வளவு பவரா இருக்கானா அப்ப ஊருக்காரங்க எவ்வளவு கடுப்பா இருப்பாங்க. டேய் பாவாடை, நீனா என்னைய பேசுற அளவுக்கு ஆயிப்போச்சு. கூடிய சீக்கிரம் என் மாப்பிள்ளைகிட்ட சேர்ந்து அப்புறம் உன்னை என்ன பண்றது? யாருக்கிட்ட? என்னாச்சு? என்ன ஆச்சுன்னு கேக்குறேன்ல, என்ன பண்ணுது? சொல்லு, என்னாச்சு? என்னாச்சு? என்ன பண்ணுது? என்ன? ரெண்டு மாசம் முழுகாம இருக்கேன். ஐயோ, வெக்கமா உள்ள இருக்கு. இந்தா போய் அக்காட்ட சொல்ல போறே. அக்கா, தம்பி, என்னடா ஆச்சு உனக்கு? ஒரு சந்தோஷமான விஷயம்க்கா. பரஞ்சோதி பொண்டாட்டி முழுகாம இருக்குக்கா. எனக்கு பேரு பார்க்க போறான். இரு இரு, ஏமா கொண்டு வா. அக்கா சரக்கு இருக்கு அடிக்க காசு இருக்குன்னு நினைக்கிறேன். உன் வாய்க்கு சக்கரை தான் போடணும். நீ போட்டுக்கக்கா. கொண்டா. எனக்கு இருக்கிற சந்தோஷத்துக்கு ஒரு நாள் முழுவதும் வச்சு திங்க போறேன். யோ கிளவா, உன் மூஞ்சியில மூத்தர் அடிக்க ஒருத்தன் வந்துட்டாயா? ஜாக்கிரதையாரு. மகராசனா இருப்பா. இவனை கிட்ட இருந்து இவளை காப்பாத்துறதே பொழப்பா போச்சு. வாடி. எங்கங்க? ஜாங்கிர சொல்ல வாடி. அடிச்சு விடுங்க, நேரம் கட்ட நேரம் உள்ள வாடி. விடுங்க வர. சரியான இவரு. படம் பார்த்துக்கு இருக்கும்போது கரண்ட் கட் ஆகி போச்சையா? எப்ப? நேத்து சொன்னேன், நீ வாயா. அம்மா ஏதாவது கேட்டுக்கு போ கேளுங்க.
இது ஆடி மாசமாச்சே, எவனும் கல்யாணம் கழிச்சு வைக்க மாட்டான். இவனுக்கு மட்டும் எப்படி ஜாங்கிரி சுட ஆறு கழிச்சுது என்னன்னு பார்ப்போம். இதான் ஜாங்கிரி சுடுறதா? சாப்பிடுங்க. நீ சாப்பிடு. ஊராடாது பாவாடை பைய முதற்கொண்டு பாட்டில உடச்சு குத்த வர எப்படியோ கேடு கேட்டு போங்கடா. நான் நம்பியில அந்த ஊருக்குள்ளே வரமாட்டேன்டா. எல்லாத்துக்கும் என் மாப்பிள்ள இருக்கேன். நல்லதா இருந்தாலும் கெட்டதா இருந்தாலும் என் மாப்பிள்ள பாத்துக்குவேன். இன்னமே எவனும் இனி ஒண்ணும் பண்ண முடியாதுடா. மாப்பிள்ள இந்த அப்படி வாங்கம்மா. இந்தாத்தா எப்படிடா இருக்க மாப்பிள்ள? நல்லா இருக்கம்மா. ஓ மாப்பிள்ள, உனக்கு எல்லா விவரமும் தெரியும். நீ எப்படி வேணாலும் பொழைச்சுக்கிருவ. ஆனா அக்கா அப்படி இல்லடா. அத நம்மளை விட்டா அதுக்கு வேற எதுவுமே தெரியாதுடா. அதே நான் அங்கேயே கிடந்துட்டேன். ஆனா இப்ப சொன்னுச்சு, இந்த மாதிரி நேரத்துலதே நீ அவனுக்கு தாய் மாமே, அவனுக்கு ஒத்தாசையா இருக்கணும்னு. அதே நான் வந்துட்டேன். மாப்பிள்ள, நான் சாகுற வரைக்கும் உன் கூட இருக்கேன். நீ போன் மட்டும் சொல்லிடாடா. என்னம்மா பேசுற? வா. அத்தா, ஓ மாமியா செஞ்சு கொடுத்த பலகாரம் எங்க விட்டு வாரச வவுத்துல சுமக்குறியா? நல்லா சாப்பிட்டு தெம்பா இருக்கணுமா? போ. அப்படி புடிஞ்சு இருந்து தூங்காதா. ஓ மாமியார் செஞ்சா என்னைய மிளக்கு பார்த்துட்டு அடிக்க. நீ எந்த வேலையா இருந்தாலும் நான் தான் செய்வேன். ஏமா கங்கா, என்னப்பா இன்னைக்கு மட்டும்தான் இந்த சாப்பாடா இல்ல தினமும் இந்த சாப்பாடா? ஏன் நல்லா இல்லையா? சூப்பரா இருக்குதா. ஐயோ, அக்கா சொல்லவும் கௌரவமா இங்க வந்துட்டோம். 10 மாவ பார்க்க போலாம்னாலும் பாவாடை பைய பாட்டில் உடைச்சு குத்த வர. ஊருக்குள்ளேயும் பிரச்சனை. நல்ல சாப்பாடுக்கு நான் எங்கடா போறது? குப்புற அடிச்சு படுறா பொண்ணுமணி. உரப்பு போட்டு. ஐயோ, நரி வேற ஊழ விடுதே. நீ யார 10 மா படுத்திருப்பாளோ? அள்ளி போடுமா, சீக்கிரம் அள்ளி போடு பண்ணி தூக்கிட்டு போங்க. வரப்பா செய்யுங்க, போங்க. மண்ணை கொண்டு கரல் கொடுங்கம்மா. கொடுங்க. வணக்கம். வணக்கம். இந்த குளம் தூர்வாரி முடிகிற ஸ்டேஜில் இருக்கு. ஆனால் வேலை ஆரம்பிச்ச நாள்லேருந்து இந்த ஊருக்காரங்க பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்காங்க மேடம். பாசன வாய்க்காலை ரெடி பண்ண சொல்கிறாங்க. அப்படியா? ஒரு நிமிஷம். ஓகே. ஏய், நீ கங்கா தானே? என் தங்கையோட கிளாஸ்மேட் தானே? எங்க வீட்டுக்கு வரப்பெல்லாம் அக்கா அக்கான்னு கலகலன்னு பேசுவேன். இப்ப என்னாச்சு? இவ்வளவு அமைதி ஆயிட்ட? அட, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? என் சிஸ்டர் எப்ப பார்த்தாலும் உன்னை பத்தியே தான் பேசிட்டு இருப்பா. நீ அவளுக்கு கூட சொல்லாம கல்யாணத்தை பண்ணிருக்க? ஏய், என்னாச்சு? எனக்கு எப்படி கல்யாணம் நடந்துச்சு தெரியுமா? ஏய், என்ன சொல்ற? ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிட்டாங்களா? நான்சென்ஸ். நீ படிச்ச பொண்ணு தானே? இதெல்லாம் வன்கொடுமை சட்டத்துக்கு கீழே தண்டனைக்குரிய குற்றம்னு உனக்கு தெரியாது? நீ ஒரே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா போதும், மொத்த ஊரையும் பிடிச்சு உள்ள வச்சிருவேன். ஏய், அழாத. நான் உங்க மாவட்டத்துக்கு தான் சப் கலெக்டரா வந்திருக்கேன். நாளைக்கு காலையில 10 மணிக்கு நீ கலெக்டர் ஆபீஸ்க்கு வர. நீ வரலனா நான் போலீஸோட உன் களத்து மேட்டு வீட்டுக்கு வருவேன். என்ன பொண்ணு இவ? நடக்குன்னு எதிர்பார்த்தியா? இன்னும் என்னென்ன நடக்க போகுது பாருங்க மாமா.
அதுக்குள்ளயா? என்ன மாமா இவர் அவசரப்படுறாரு? ஆமா, அந்த விஷயத்துல அவசரப்படுறது நியாயம் இருக்கு. இந்த எடுத்துக்கோ. அப்பா மாப்பிள்ளையா கோமா இருக்காரு? தெரியலையே. மாப்பிள்ள நான் கட்டிக்க வேண்டிய முறை பண்ண நீங்க கட்டிக்கிட்டீங்க. அத நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்ல வந்தேன். மாப்பிள்ள என்ன வேலை பாக்குறீங்க? இந்த எடுவட்டு வைக்க வரேன். விவசாயமா? நல்லா பாச்சுவீங்களோ? ஒரு நிமிஷம் இருக்கு. அச்சக்கா போயிட்டு வரேன். சுந்தரி சுந்தரி இந்த நேரத்துல எங்க போறா? இன்னைக்கு ஜோலியா முடிச்சிடறேன்டா. யோ நீ எங்க வர? ஏண்டி புருஷனை பார்த்து கேக்குற கேள்வியா? வீட்டுக்கு வர எங்கடி போவாங்க? உனக்கு விஷயமே தெரியாதா? என் முறை மாமா இன்னைக்கு தானே ஜெயில இருந்தே வந்திருக்கேன். நான் தான் அவன் கட்டிக்க வேண்டிய முறை பண்ணு. நீ கட்டிவிட்டான்னு சொல்லிவிட்டு அருவாரோட வீட்டுக்குள்ள உட்கார்ந்திருக்காயா? ஐயோ இப்ப என்ன பண்ணறது? ஒண்ணு பண்ண வேணாம். பெண்புறமா வீட்டுக்குள்ள வந்துரு. ஓடுறா இருக்கடா இன்னைக்கு. என்னதான் இருந்தாலும் என் பொண்டாட்டிக்கு என் மேல பிரியம் ஜாஸ்தி. இதுல உள்குத்து இது இல்லையா? ரொம்ப இருக்கும். ஐயா உங்க ரெண்டு பேரையும் ஒண்ணு சேர விட மாட்டேன்னு ரொம்ப நாளா மிரட்டிக்கிட்டு அவன் வந்துட்டேன். முதல்ல நம்ம நடத்துறீங்க. உங்க ரெண்டு பேரையும் கொல்லாம விட மாட்டேன்னு பின்னாடி போயிருக்கேன். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. அவனை நான் பாத்துக்கிறேன். நீங்க ரெண்டு பேரும் முதல்ல கண்டினியூ பண்ணுங்க. ஆனா ஒண்ணு என்ன ஆனாலும் கதவை மட்டும் திறக்கக்கூடாது. காலையில நான் வந்து பார்க்கும்போது கொழு கொழுன்னு என் கையில ஒரு குழந்தை இருக்கும். சுந்தரி ஐயா ஐயா பாத்தீங்களா என்ன சொல்லிட்டு போறாரு மாமா? அவன் ஜெயில இருந்து வந்ததுமே லூஸ் ஆயிட்டாமா. 24 மணி நேரத்துல குழந்தை கேக்குறான். பொம்மை குழந்தை கொடுக்க முடியாது. சரி நம்ம ஆரம்பிக்கலாமா? இந்த அப்படி பாலுமிக்கா ஆஜி மாஜேச்சனா. நல்ல வேளை காணோம். யாருக்கிட்ட என்னடா அட பாவி, இந்த மனிதனையே மாணிக்கத்தை சாச்சிட்டியேடா. இவன் நெத்தில இருக்கிற குங்குமத்தை அழிச்சிட்டியேடா. இனிமேல் இவளுக்கு யாரா ஆதரவு தருவா என்ன தவிர? மறுபடியும் செயல் கஞ்சியா? எப்போ கலெக்டர் நம்மளை தேடி வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டாங்களோ இதுக்கப்புறமும் நம்ம அலட்சியமா இருக்கவே கூடாது. மாமா நீ கங்காவை கூட்டிட்டு கலெக்டர் ஆபீஸுக்கு போ. பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்ல, நாங்கெல்லாம் ஒற்றுமையா தான் இருக்கோம்னு சொல்லு. டேய் என்னடா பேச்சு பேசுற? கலெக்டர் அம்மாவே கூப்பிட்டு சொல்லியிருக்காங்க. இது ஒரு நல்ல வாய்ப்பு. ஈன்னு ஒரு வார்த்தை சொல்லு. உங்க அப்ப இந்த புள்ள அப்ப ஊருக்காரங்க இந்த பாவாடை பைய எல்லாத்தையும் பிடிச்சி உள்ள தள்ளி விட்டு பேசாம வயக்காட்டுக்கு தண்ணி பாய்ச்சிரேன். என்னம்மாவா பேசுற? இது நம்ம ரெண்டு குடும்பத்தோட பிரச்சனை. எங்க அப்பா தான் தேவையில்லாம இதை ஊர் பிரச்சனை ஆக்கிட்டு இருக்காருன்னு பார்த்தா நீ வேற சேர்ந்துக்கிற. இன்னைக்கு இல்லைன்னாலும் என்னைக்காவது ஒரு நாள் எங்களை ஏத்துப்பாங்கிற நம்பிக்கை இருக்கு மாமா. ஏத்துக்கிட்டாலும் கங்கா நாளைக்கு கலெக்டர் ஆபீஸ்க்கு போ. எங்க பிரச்சனையை நாங்களே பாத்துக்கிறோம், எங்களுக்கு எந்த உதவியும் தேவையில்லைன்னு சொல்லிட்டு வந்துரு. டேய் என்னடா பேசுற? நான் சொல்றத மட்டும் செய் மாமா. ஏய் அங்கப்பா, மனுஷன் படுக்கிற இடத்துல நீ படுத்துக்கிற, மனுஷன் கிட்ட படுக்கிறது தெரியுமா? கலெக்டர் மனு குடுக்கறதுக்கு எழுதி வச்சிருக்க. சாயங்காலம் போலீஸ் ஜீப் பாய் படுக்க ரெடி பண்ணி வச்சுக்க. போ 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 போ. ஆம்பளைகளுக்கு மட்டும் இல்ல பொம்பளைகளுக்கு சேர்த்துதே மாத்து சேலைய ரெடியா. ஏய் போ போ மறப்ப பண்ணி பையன். என்னம்மா பொம்பளை கிட்ட எல்லாம் போய் பிரச்சனை பண்ணிட்டு இருக்க? இல்ல மாப்பிள்ள, இந்த ஊருக்குள்ள நம்மன்னா ஒரு பையன் வேணும். பாவாடை பையன் முதற்கொண்டு நம்மள மதிக்கிறா இல்ல. என்ன அம்மாவை பாக்குறியாக்கு? ஆமா. அக்கா உள்ள குளிச்சுக்கிட்டு இருக்கும்டா. சோரி மாதிரி இருக்குது. டேய் அம்மா வேற எங்கேயும் போகாதடா, சாயங்காலம் வந்து பாத்துக்குவோம். பஸ் வந்துருச்சு, சைக்கிள போடு. வேமாவா வேமா. அத்தை என் பையன் குரல் கேட்டுச்சே, வந்தானா? ஆமாத்தா இப்பதான் வந்தா. உன் மகன் உன் தம்பி உன் மருமகன் 3 பேரும் சேர்ந்து இப்பதான் போறாங்க. என் வம்சத்தை சுமக்கிற மருமக வந்தாளா? எப்ப வந்தா அத்தை? அத்தா அந்த பஸ் தங்க பஸ் போகுது பாரு.
அன்பு வச்ச தாயம்மா சொல்லாம போனதேனம்மா கொள்ளி வைக்க புள்ளையும் வேணாமா முந்தி தவம் செஞ்சு 300 நாள் கடந்து அன்பேன்னு அழைச்ச புள்ளமா எங்கே இப்ப தேட யாரம்மா பிள்ளைதான் தூங்கிட தோளில் நீ தாங்குவாய் உன்னை இன்றி தாங்க மகனில்லை சுட்ட பின் நீ இல்லை சொந்தமாய் தாயில்லை மகனுக்கு சொல்ல வழி இல்லை அம்மா அம்மம்மா அன்பு வச்ச தாயம்மா சொல்லாம போனதேனம்மா கொள்ளி வைக்க புள்ளையும் வேணாமா குடும்பத்துல 1000 இருக்கும் அதுக்காக பெத்த பிள்ளைக்கு தகவல் சொல்லறேன்னா எப்படிங்க? அவனே புள்ளையே இல்லைன்னு ஒதுக்கி வச்சிருக்கேன். எனக்கு நாக்கு வாக்கு ஒண்ணுதான்டா. உங்களுக்கு விருப்பம் இருந்தா இங்க இருங்க, இல்லைன்னா இங்க இருந்து போயிடுங்க. என் பொண்டாட்டியை நான் தோல் மேல தூக்கி போட்டுட்டு போய் கொளுத்துறேன்டா. பெத்த புள்ள வந்து நின்னு மக்கடன் செய்ய இங்கே வேண்டி நிற்கும் தாயின் உடலம்மா தாய்ப்பால் அதிலும் இங்கே சாதியை பார்க்கும் இந்த தரிகட்ட மனித இனமம்மா அன்னமே அமுதே என்றிவள் அழைத்தாள் அவனுக்கு சொல்வது யாரம்மா அன்னையே உன்முகம் கண்ணிலே கண்டிட வருவான் எழுந்து பாரம்மா வந்து விட்டான் வருத்தமேனம்மா அம்மா அம்மம்மா அன்பு வச்ச தாயம்மா சொல்லாம போனதேனம்மா கொள்ளி வைக்க புள்ளையும் வேணாமா கொள்ளி வைக்க புள்ளையும் வேணாமா கொள்ளி வைக்க புள்ளையும் வேணாமா முகத்தை மூட போறேன் பாக்குறவங்க எல்லாம் பாத்துங்க. சாமி முகத்தை மூட போறேன் பாக்குறவங்க எல்லாம் பாத்துங்க. நான் செத்த பிறகு என் பிள்ளை உன் கையால கொள்ளி வச்ச போதும்
நீ அழுதுகிட்டு இருந்தா எப்படிடா மாப்பிள்ள? அழாட மாப்பிள்ள. நீ தனியாள் இல்லடா, உன்னை நம்பி ஒரு பொண்ணு இருக்கு, அதுக்குள்ள ஒரு ஜீவ இருக்கு. கொண்ட பாவியாயிட்டேனே. ஒண்ணு சொல்றா மாப்பிள்ள, அக்கா இறக்கி போல அவன் உனக்கே மாலா பரப்பா. என்னமாமா சொல்ற? ஆமாடா மாப்பிள்ள, எங்க அக்கா உனக்கே மாலா பரப்பா. அவளுக்கு சிவாமின்னு பேரு வச்சு ஆசாசியா நான் கூப்பிட போறேன். நம்மள வளர்த்தவள நாம வளர்ப்போம்டா. அப்படியே மாமா சொல்ற? எங்க அம்மா எனக்கே மகளா பிறக்குமா? ஆமாடா மாப்பிள்ள, எங்க அம்மா இல்லாத இந்த ஊர் இனிமே எனக்கு வேண்டாம் மாமா. நாம இந்த ஊரை விட்டு போயிடலாம் மாமா. எங்க பார்த்தாலும் எங்க அம்மாவை பாக்குற மாதிரியே இருக்கு. நேத்து கலெக்டர்மா போய் பார்த்தோம்ல, கங்காவுக்கு வேலை போட்டு தரு, நீ எங்கே வந்திருக்குன்னு சொன்னுச்சு. எங்க அக்கா ஊரு எனக்கு வேணாம்டா, வாடா மாப்பிள்ள போயிடுவோம். சரி மாமா, நான் போய் மெக்கானிக் செட்ல சொல்லிட்டு வந்துடுறேன். நீங்க 2 பேரும் கிளம்பி ரெடியா இருங்க. ராத்திரி பஸ்ல இந்த ஊரை விட்டு போயிடலாம் மாமா. என்கிட்ட கொடுத்துட்டு போ, நாங்க எங்க குழந்தை மாதிரி வளர்த்துக்கிறோம். சொன்ன கேளு தம்பி, குழந்தைய கொடுத்துட்டு போ தம்பி. தம்பி சொன்ன கேளு, காலில் விழுந்து கேட்கிற, குழந்தைய எடுத்துட்டு போவாத தம்பி. பச்சை பிள்ளைய வச்சு நீ என்ன பண்ணுவ? நான் என் பிள்ளைய வளர்த்துக்கிறேன், கூட தம்பி. ஐயோ ஐயோ, பாவி மக இப்படி பண்ணிட்டாலேப்பா. தம்பி பிள்ளையா நினைச்சு வளர்க்கலடா, தாம் பிள்ளையாத்தான் வளர்த்த. அரங்கேட்டு வளர்த்துட்டியே. தப்பு பண்ணிட்டேன். அவ ஆத்தா செத்தன்னைக்கு அவளை கழுதி நினைச்சு கொண்டிருக்கணும். தப்பு பண்ணிட்டேன். அவளை விட மாட்டேன், அவளை விட மாட்டேன், அவளை கொல்லாம விட மாட்டேன். கொல்லாம விட மாட்டேன். வேணாண்டா, வேணா, உங்களை கையெடுத்து கும்பிடுறேன்டா. வேணாம்டா, உள்ள தச்சி புள்ளடா. உள்ள தச்சியா? வாய் வரைக்கும் இருக்காடா. நாங்க அந்த ஊரை விட்டே போலாம்னு முடிவு பண்ணிருக்கோம்டா. வேணாம்டா, எங்களை விட்டுங்கடா. ஊரை விட்டா? இந்த உலகத்தை விட்டே போடா.
சித்தப்பே இருந்துட்டு போறேன். நாளைக்கு உன் வயித்துல பிறக்க போற குழந்தை என்ன சொல்லி கூப்பிடும்? என்ன சொல்லி கூப்பிடும்? நடக்கக்கூடாது. இது பிறக்க கூடாது. இது பிறந்து என் சாதி அசிங்கப்படுத்த கூடாது. அசிங்கப்படுத்த விட மாட்டேன். அப்பா செல்ல ஏண்டி அழுவுது? நான் இருக்கேன் செல்லம். தூங்கு கட்டி அசிங்கப்படுத்தி அசிங்கப்படுத்திட்டியே. வெட்டி உலகோடு எழுதிருக்கிறான். சாம்பல் கூட கிடைக்க கூடாது. இந்த இடத்துல இப்படி ஒரு அசிங்கமான வாழ்க்கை நடந்துச்சுன்னு ஊர் உலகத்துக்கு தெரியாம அடியோட அழிச்சிருக்கிறான். போகிறா போ. கவுத்து வச்சா கங்கா 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 அம்மான்னு சொன்னாங்களே, என்னாச்சு கங்கா? ஐயோ, என் புள்ளைய கொண்டுட்டாங்களே, என் கங்காவை கொண்டுட்டாங்களே. ஐயோ கங்கா, கொண்டுட்டீங்களா பாவீங்களா? எழுந்துரு கங்கா. சித்தப்ப ஊருக்காரங்க சேர்ந்து வாரச முடியல.
சாட்சியங்களை விசாரித்த வகையில் பரஞ்சோதிதான் குற்றவாளி என்பது நிரூபிக்கப்பட்டுள்ளது. ஆகவே இந்த நீதிமன்றம் அவருக்கு ஆயுள் தண்டனை வழங்கி தீர்ப்பளிக்கிறது. The court is adjourned. அவன் செத்து கிடந்தா கிடக்கட்டும், அவனுக்கும் நமக்கு எந்த சம்பந்தமும் வேண்டாம். நம்ம தான்ப்பா எடுக்கணும் பணத்தை. ஊரும்பே வேண்டாப்பா. மாப்பிள்ளை எப்படி ஊருக்கு வெளியில அனாதை பணமா கிடைக்கிறது? காதலிக்கிறது தப்பா? இந்த சாதியை படைத்தவன் யாரோ, உயிர் காதலை பிரிப்பவன் யாரோ, இந்த சாதிக்க தீ வைக்க ஒரு தீக்குச்சி பிறக்காதா? ஒரு நாள் உலகில் மனிதம் வாழும், அதை நாம் தேடி பயணம் போ